Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னாக்க ஏர் ஃபோர்ஸ் அண்ட் ஹை ஃபோர்ஸ் ஃபால்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லேக் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. நம்ம ஸ்காட்லாண்ட்லேருந்து வர வழியில் வந்துட்டு நம்ம லேக் டிஸ்ட்ரிக்ட் வழியாக வந்தோம். ஸோ இங்கே வந்து ஒரு பெரிய ஃபால்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இப்போ அந்த ஃபால்ஸ் இருக்கிற இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. வர வழியுமே வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்குது. கண்டிப்பாக இங்கே லேக் டிஸ்ட்ரிக்ட் வந்தீங்க அப்படின்னாக்க இந்த ஃபால்ஸும் வந்துட்டு விசிட் பண்ணுங்கள். ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்குது. ஸோ நல்ல தண்ணி ஓடுற சத்தம் தெரியுது. ஸோ நம்ம எட்டி பார்த்தோம் அப்படின்னா இது ஆக்சுவலி வந்துட்டு ஒரு ஃபால்ஸு. நம்ம ஒரு மலைக்கு மேலே இருக்கும். ஸோ இதிலிருந்து பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி அருவி வந்துட்டு அவ்வளோ இது அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஸோ அப்படியே நம்ம கீழே பார்த்தோம் அப்படின்னாக்கா சூப்பரான ஒரு ஃபால்ஸ் வந்துட்டு கீழே விழுது. இது ரொம்ப பெரிய ஃபால்ஸு. கீழே இருந்து இன்னும் அது வரைக்கும் விழுது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு மலைக்கும் நடுவில் வந்து விழுறதுனால நம்ம வந்து இதை வந்து குளிக்கிறதோ அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண முடியாது. ஸோ நம்ம மேலேருந்து பார்க்கலாம். இதனோட ஆப்போசிட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே தூரமாக வந்துட்டு ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்குது. அந்த ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கி நம்ம வந்துட்டு அங்கே வந்து ஒரு பலகை மாதிரி இருக்கும். ஸோ அதிலிருந்து ஆப்போசிட் சைட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா இதனோட வியூ வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும். பட் இப்போது அந்த ஸ்டெப்ஸ் வந்து ஏதோ டேமேஜ் ஆகிருக்கு போல இருக்குது. ஸோ அந்த இடம் வந்துட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஸ்டெப்ஸை வந்து தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அங்கேயுமே வந்து நம்ம கீழே இறங்க முடியாது. அந்த ஸ்டெப்ஸோடைய எண்டில் வந்துட்டு நம்ம வந்து நின்று பார்க்குற மாதிரி ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் இப்போது அது வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு கேப்பையும் வந்துட்டு இந்த பிரிட்ஜ் வந்துட்டு கனெக்ட் பண்ணுது. ஸோ நம்ம அப்படியே மேலே ஏறி போக போக இதுக்கு மேலேயும் வந்துட்டு 2-3 ஃபால்ஸ் இருக்குது. ஸோ இந்த தண்ணி தான் வந்துட்டு 2-3 ஃபால்ஸாக வந்துட்டு வருது. ஸோ நம்ம வந்துட்டு இதுலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் உள்ள அப்படியே நடந்து போனோம். Change, been through a lot of pain. Some things are not the same as they were a year ago, but all will be okay. I move on each and every day. The past is where it stays, way back a year ago. I've changed for the better this time. I thought I would never be fine. I strive just to say I'm alright, and for the first time in a long time I'm alright. I've seen a lot of change, been through a lot of pain. Some things are not the same as
they were a year ago. But all will be okay, I move on each and every day. The past is where it stays, way back a year ago. I ain't going back, I'm not falling. I'll push all my chips and call all in. I'll bet on myself, you keep stalling. I hear destiny and it's calling. I'll keep my head up high through the downs and lows, and we're all going life. Still nobody knows, but I'ma choose what's right and take what comes and goes. And ain't no one in life holding me back no more. I've seen a lot of change, been through a lot of pain. Some things are not the same as they were. இந்த இடத்துல வந்துட்டு ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்குது. ஸோ இது வந்துட்டு நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான். இது வந்து பெரிய ஆழமாக இருக்குது. ஆக்சுவலி இது பார்த்தோம் அப்படின்னா தண்ணி போகிற இடம் வந்துட்டு ரொம்ப வந்து டீப்பாக தான் இருக்குது. ஸோ இங்கே ஒரு ஃபால்ஸ் மாதிரி இருக்குது. இது பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ரெண்டு மலையும் அப்படியே பிரிஞ்சு அதுக்குள்ளே வந்து ஊற்றுற மாதிரி இருக்குது இந்த ஃபால்ஸு பார்த்தோம் அப்படின்னா. ஓகே, நம்ம வந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நம்ம நடந்து போகணும். இன்னும் வேணாலும் நம்ம நடந்து போகலாம், பட் ஆனால் டைம் ஆகிடுச்சு. இங்கே இப்போ இருக்க கிளைமேட் வந்துட்டு சீக்கிரமாக இருட்டிடும், அதனால் நம்ம வந்து ரிட்டர்ன் போய்க்கலாம். ஸோ நம்ம வர வழியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மரம் வந்துட்டு ஒரு யானை ஒரு தும்பிக்கை இருக்கிற மாதிரியே இருக்கும். இந்த மரம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 100 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது இந்த மரம். ஸோ இது வந்து அந்த போர்டில் வச்சுருக்காங்க. ஓகே, இந்த கண்டிப்பாக லேக் டிஸ்ட்ரிக்ட் வந்தீங்க அப்படின்னா இந்த ஃபால்ஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குது. இந்த இடமே வந்துட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு பார்க்க வேண்டிய ஃபால்ஸு. கண்டிப்பாக இது வந்து பார்க்க வேண்டிய ஒரு ஃபால்ஸு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.